வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 64வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் 316வது கொஷின் பாருங்கள். ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது. அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை 81 நாட்களில் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை? இது ஒன்றுமே இல்லை, அந்த PHD/W தான் பாருங்கள். பர்சனும் டேஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ 36 × 54 = 81 நாளில் எத்தனை பொம்மையை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் கொஷின். கரெக்டாக கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 4 9 36, 9 9 81, 1 9 9, 6 9 54. ஸோ மீதி இருக்கிறது 4 × 6, அப்போ 4 6 24. அப்போ எத்தனை இயந்திரங்கள் தேவை அப்படின்னா 24 இயந்திரங்கள் தேவை. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 317. ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்களில் நிரப்புகின்றன எனில் 9 குழாய்கள் அதே தொட்டியை டேஷ் நிமிடங்களில் நிரப்பும். 16 குழாய் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னா 18 நிமிஷம். அப்போ அதே மாதிரி 9 குழாய் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 9 9, 29 18. ஸோ 16 2ஐயும் பெருக்கணும்னா 16 2 32. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் பாருங்கள். அடுத்ததான் 318. ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகையை வழங்குகிறது. 20 நாட்கள் எத்தனை டேஸ் அப்படின்னா 15 நாட்கள். எவ்வளோ தொகை அப்படின்னா 6 லட்சம். சரி, அப்போ பையில் என்ன வந்துடும்னா அமௌண்ட் எப்பவுமே பையில் வந்துடும் 6 லட்சம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகையை தரும் அப்படிங்கிறது தான் கொஷின். கரெக்டாக? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 6 2 12, 1 5 5 15, 1 3 3 3 6. ஸோ இந்த 60,000 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், இந்த எக்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 6 2 12, 1,20,000. அப்போ 1,20,000 என்ன வந்துடும்? இந்த ஆப்ஷன் சி இருக்குது பாருங்கள், 1.2 லட்சம். புரியுதா? 1,20,000 வரும். அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா 1.2 லட்சம் சொல்லலாம். ஆப்ஷன் சி. அடுத்ததாக கேள்வி எண் 319. 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிப்பர் எனில் ஆண்கள் பெண்களின் வேலைத்திறன் விகிதம். இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. 20 பெண்கள் 16 நாட்கள், அப்போ இது உமன். சரியா? 20 × 16. இங்கே பார்த்தீங்கன்னா மென்னு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 16 × 15 2 ஈக்குவல். இவங்க 2 பேரோட வேலைத்திறனும் சமம். அந்த வேலையை அத்தனை நாளில் முடிப்பாங்கன்ட்டு. இப்போ கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். 16 16 கேன்சல் ஆகிடும். 3 5 15, 4 5 20. அதாவது 4 உமன் சேர்ந்து செய்கிற வேலையை 3 மென்னு செய்வாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்கள் பெண்களின் வேலைத்திறன் விகிதம். ஆண்கள் பெண்கள். ஸோ ஆண்கள் இந்த பக்கம் இருக்காங்க, பெண்கள் இங்கே பாருங்கள் 4. இந்த வகுத்தில் இருக்கிற பெருக்கல் இருக்கிற 3 இந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தல் ஈக்குவல் இந்த பக்கம் மென்னு, அந்த பெருக்கல் இருக்கிற உமன் இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடும். அப்போ மென் பை உமன் ஈக்குவல் 4/3. ஆண்கள் மற்றும் பெண்களின் வேலைத்திறன் விகிதம் 4:3. ஆப்ஷன் டி 4:3. சில நேரம் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா 3:4ன்னு போட்டுருவோம். இந்த மென் இந்த பக்கம் கொண்டு வந்து 4 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 3/4ன்ட்டு அப்படி பண்ணக்கூடாது. இல்லாட்டி வர ஆன்சரை அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து ஆண்கள் பெண்கள் வர ஆன்சர் அப்படியே 4 3 இருக்குது அப்படியே விட்டுலாமா சார்னா அப்படியே விடக்கூடாது. இந்த இடத்துல அவங்க ஒரு கொஷின் மாற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னா பெண்கள் ஆண்களின் வேலைத்திறன் விகிதம்ட்டு. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். மேலே கொடுக்கும்போது பெண்கள் ஆண்கள் ஆர்டரில் கொடுத்துட்டு கேள்வி கேட்கும்போது ஆண்கள் பெண்கள் ஆர்டரில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க எந்த ஆர்டரில் கேட்குறாங்களோ அந்த டிவைடை கொண்டு வந்துடணும். அதை கொண்டு வந்து என்ன ஆன்சர் வருதோ அதுதான் சொல்லணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி 4:3. அடுத்ததாக 320. ஒரு 2 குழாய்கள் ஒரு தொட்டியை தனித்தனியே முறையே 45 நிமிடம் மற்றும் 60 நிமிடங்களில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் 30 நிமிடத்தில் வெளியேற்றுகிறது. தொட்டி காலியாக இருக்கும் பொழுது 3 குழாய்களும் திறந்திருந்தால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படிங்க பாருங்கள். 3 நம்பர் 45 60 30. இது 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 180. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் எல்சிஎம் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு. அப்போ 45 எத்தனை முறை பேருக்குன்னா 180 வரும் அப்படின்னா 4ஆல். அப்போ 4 ப்ளஸ் 60 3ஆல் பேருக்குன்னா 180. அப்போ +3. இந்த குழாய் என்ன பண்ணுது அப்படின்னா தொட்டியை வெளியேற்றுதுன்றதால என்ன பண்ணுறோன்னா மைனஸ். அப்போ 30 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா 180. 6 3 18. அப்போ 4 3 7, 7 6 போயிடுச்சுன்னா 1/180. தலைகீழ் எழுதுகிறோம் அப்படின்னா 180 நிமிடம். அப்போ அந்த தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்னா 180 நிமிடம் ஆகும். ஆனால் ஆன்சரில் அவங்க அப்படி கொடுக்கல, ஹவர்ஸாக கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா அப்போ 180 நிமிடம் அப்படிங்கிறது 3 மணி நேரம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 மணி. சரிங்களாம்மா? ஸோ இதோட நேற்று கேள்விக்கான விடைகள் முடியுது. அடுத்ததாக பாருங்கள். இன்றைக்கி காலை எழுந்தவுடன் கணக்கு 65வது நாளுக்கான வினாக்கள் 321. இரு எண்களின் கூடுதல் 528. அவற்றின் HCF 33. இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை. 322. 2 எண்களின் விகிதம் 1:2.
2 எண்களுடனும் 7 கூட்டப்பட்டால் அவற்றின் விகிதம் 3:5 என மாறுகிறது எனில் அவற்றில் பெரிய எண் 323. 3 எண்களின் விகிதம் 3:4:5 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 1250 எனில் அவ்வெண்களின் கூடுதல். நான் இந்த கேள்வி எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றதை நாளைக்கு சொல்கிறேன். சரியா? 324. 10% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஒய் எனில் x/y ஈக்குவல் டு 325. 3இன் எதிர்ப்பாக்கம் என்ன? டைஸ் ஒரு 3 டயக்ராம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதிலிருந்து 3ஓட எதிர்ப்பாக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பகடை சார்ந்த கணக்குகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். நான் வேணால் அதோட லிங்க்கையும் கீழே தரேன். அதில் ஒரு 3-4 டைப்பாக போட்டிருப்போம். அந்த 3 டைப் தெரிஞ்சதுன்னா போதும், பகடையில் அவங்க கேட்குற எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அந்த வீடியோவையும் பாருங்கள். அதனோட லிங்க்கையும் நான் கீழே தரேன். அதை பார்த்துட்டு இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.